அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க இந்த போர் இப்போதைக்கு முடியாது, இது முடிய இன்னும் ஒரு மாதம் காலம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண சைனாவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, யூகே இவங்கெல்லாம் நாங்கள் 3 பேரும் ஈரானுக்கு எதிராக களம் இறங்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூகே அவங்களோட இடத்த அமெரிக்காவுக்கு யூஸ் பண்ணவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஈரான் இஸ்ரேல் கூடயும் அமெரிக்கா கூடயும் டைரெக்டாக எதிர்த்து தாக்கிட்டே இருக்காங்க. அது போக யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், குவைத்து, சவுதி அரேபியா, ஓமன் இப்படின்னு கண்ட்ரிஸை அட்டாக் பண்ண காரணம் அங்கே அமெரிக்கன் பேஸ்லாம் இருக்குது. 13 to 14 கண்ட்ரிஸ் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் தாக்குதலுக்கு உள்ளாகிற இந்த நேரத்தில் ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே இவங்க 3 கண்ட்ரியும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். யாருக்கு எதிராக? ஈரானுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு. ஈரானோட ட்ரான் எங்கே உருவாகுது, அது எங்கேருந்து அட்டாக் பண்ணுது, அண்டு மிசைல்ஸில் எங்கேருந்து போடுறாங்க இப்படின்னுன்ற எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சி அந்த இடத்த எல்லாம் நாங்கள் தாக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க. அவங்க தாக்குனாங்கன்னா அதை விட ரொம்ப அதிகமாக இவங்க தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காங்க. அதனால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போர் ஆரம்பித்து 3 நாள் மேலே ஆகுது. ஈரானுக்கு எதிராக யாருமே நிற்கலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய கண்ட்ரிஸ் பேஸ் தான். இங்கே நிறைய கண்ட்ரிஸு அவங்க மண்ணை அமெரிக்கா யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது சின்ன கண்ட்ரியாக இருக்கிறதுனால அவங்களோட செக்யூரிட்டிக்காகவும் அவங்களோட சேஃப்டிக்காகவும் அப்போவே பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதனால் அமெரிக்கா இந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வருது. அண்டு டேரெக்டாக இன்டைரக்டாக அந்த இடத்துல அவங்களோட ஸ்டாஃப்ஸை ஹையர் பண்ணி அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வராங்க. அண்டு ஈரான் அவங்க பிளேஸ்லேருந்து தாக்க ஆரம்பிக்கிறதுனால அண்டு ஒரு பக்கம் அவங்க கப்பலில் இருந்தும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இங்கேருந்தும் அங்கேருந்தும் தாக்குறதுனால இப்போ இங்கே இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் அட்டாக் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த 3 கண்ட்ரிஸும் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட பீப்புள்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க சொல்கிறது அந்த ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க, இங்கிலீஷ், அவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் ஆபத்து இருக்குது, அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ இவங்க பண்ணுற விஷயத்தினால மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் நாங்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ எங்களோட மக்களுக்கு சேஃப்டி தேவை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குறாங்கன்னா அதே அளவு தான் இவங்களும் தாக்கணும். இவங்க ரொம்ப அதிகமாக தாக்குறதுனால நடுவில் இருக்க மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது அவங்க பேஸை மட்டும் தாக்காமல் பீப்புள்ஸ் இருக்க இடத்தையும் தாக்குறதுனால நிறைய பேர் இறந்து போயிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்கள் சைடில் இருந்து 48 சுப்ரீம் லீடர்ஸ் இறந்துருக்காங்க. ரீசெண்டாக அலி காம்னி அவர் இறந்தார், சுப்ரீம் லீடர் அவர் இறந்தார். அவர் தொடர்ந்து அவங்க சைட்லேருந்து ஐஆர்ஜிஎஸ்ன்னு நிறைய சுப்ரீம் லீடர்ஸு இறந்துருக்காங்க. இவங்க 48 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அண்ட் மக்கள் எல்லாருமே ஒரு 700+ பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் ஒன்று இடிஞ்சு விழுந்ததுனால அங்கேருந்து நிறைய மாணவிகள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸும் சொல்கிறாங்க. இப்போது இந்த போராட்டத்தினால இழப்பு யாருக்குன்றது ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த போராட்டம் அப்படி கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா World War III ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்படி இருந்தால் 2 கண்ட்ரிஸ்லேயும் பீப்புள்ஸே மிஞ்ச மாட்டாங்க. கடைசியில் அந்த கண்ட்ரியோட நேம் மட்டும் தான் இருக்கும், பீப்புள்ஸ் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அண்டு பொருளாதாரம் பயங்கரமாக அடிப்படுறதுனால மக்கள் யாருமே இது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்றதும் அவங்க உணரணும். ஸோ போரை கம்பல்சரி ஸ்டாப் பண்ணணும். ஒரு நாட்டை எதிர்க்க இன்னொரு நாடு வந்துகிட்டே இருக்கும். அப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு A டீம் B டீமாக பிரிஞ்சு 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்தியா வர யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா இப்போதைக்கு நியூட்ரலாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் இவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம இப்போ தாக்கிட்டே இருந்தோன்னா யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றத. ஸோ ட்ரம்ப் சொன்ன மாதிரி தான் இது 1 மந்த்தாக நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உடனே நின்றோம். அப்படி இல்லைனா 1 மாதம் ஆனாலும் சரி, அது 1 வருஷம் ஆனாலும் சரி, அது போர் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் மகேஷ். பாய்.